ஷார்ட்டா போற மாதிரி எதுவும் இல்லையா? ஷார்ட்டாவா? ஷார்ட்டானா ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டுமா? ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டுமா? ஆக்சுவலி என் கூட ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்துட்டு 11th படிக்கிறான். அவன் வீட்டில் வந்துட்டு எக்ஸாம்னால வெளியே வில்ல தலைவனை காலைல கிளம்பலாம் ஆர்வமாக இருந்தான். அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என் மைண்டில் டக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே இந்த மாதிரி சொல்லி வெளில போனோம் அப்படின்னு. இல்லைண்ணே, அதாவது அந்த பையன் தான் மேக்ஸிமம் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போவேன். ஸோ அதனால் அவங்க கூட நல்லா பாண்டிங்க. போன வாரம் கூட அவங்க கூட தான் போனோம். அது நெக்ஸ்ட் வீக் போகலானே, அண்ணன் இருக்கும்போது அது போகலானே, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் தெரியும் மேக்ஸிமம், அவர் போயிருக்காரு. அது இல்லாமல் அவரும் ஒரு சில ஏரியாலாம் சொன்னார் அந்த ரோட்டில். ஸோ அதனால தான் அண்ணன் இருக்கும்போது அந்த ஏரியா போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது குரூப்பாக இன்னும் கொஞ்சம் குரூப்பாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 2 பேர் தான் இருக்கோமா, ஸோ அப்படிங்கிறப்ப அது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு என்ன டவுட்னா, நீங்களும் வரமாட்டேன்னு சொல்லிடுறீங்களோன்னு ஒரு டவுட்டு. This could be good for me. Lately I was feeling like I need a purpose. But when you talk to me, give me the impression that I won't scratch your surface. And I could walk for days, searching for your praise. But is it even there to find? Is there a chance for me to learn your memories? Will I slowly lose my mind? Will I slowly lose my mind? Will I slowly lose my mind? Will I slowly
இதில் வந்தேன் இந்த பாலத்துக்கு. சரி டாப் ஸ்பீடு செக் பண்ணலாம், வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. வந்தப்போ நீங்கள் வீலிங் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஒரு 5-6 பேர். நாங்கள் வரப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவங்க. நாங்கள் இப்போ போயிட்டு அவங்க நின்றுட்டு சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் சும்மா. அப்போதைக்கு போலீஸ் வந்துட்டாங்க. தம்பி நீங்களும் தானே அந்த குரூப்பில் வந்தாங்க அப்படின்ட்டாங்க. அதான் இது ரொம்ப விஷயம்